உடன்பிறப்பே படத்தை இயக்கிய ரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்புள்ள வெளியாக உள்ள திரைப்படம் தான் நந்தன். சமுத்திரக்கனி, ஸ்ருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட சிலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஜிப்ரான் இசையமைத்திருக்கும் இந்த படம் செப்டம்பர் 20 வெளியாக இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்றுக்கு நடைபெற்றது. இதில் சசிகுமார், ரா சரவணன், ஸ்ருதி பெரியசாமி, ஜிப்ரான் போன்ற படக்குழுவினரும், சீமான், வினோத் உள்ளிட்ட சிலரும் கலந்துக்கிட்டாங்க. இதில் பேசிய இயக்குனரும் நடிகரும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சீமான், இந்த நிகழ்ச்சியை இசை வெளியீட்டு விழாவாக பார்ப்பதை விட பல 100 ஆண்டுகளாக இந்த மண்ணோட மக்கள் பட்ட வலியை வெளிப்படுத்தும் விழாவாகவே பார்க்கிறேன். இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சிகளும் கனமாகவும் கவனமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த படம். இந்த படத்தில் முதல் காட்சியிலிருந்தே என் தம்பி சசியை மறந்து விடுவீர்கள். கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். புதுமுக நடிகையாக அறிமுகமாயிருக்கும் ஸ்ருதி சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. புதுமுக நடிகை என்றே சொல்ல முடியாத அளவிற்கு நடிச்சிருக்கிறாங்க. சமுத்திரக்கனியும் பாலாஜி சக்திவேலும் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். சமுத்திரக்கனியோட கேரக்டர் என்னை பொறாமைப்பட வைத்தது. அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சரவணனை நான் திட்டினேன். அந்த கதாபாத்திரம் என்னை தான் காட்டுகிறது. என் கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. படத்தோட கதை தற்காலத்தில் நம்மை போன்ற சக மனிதர்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை கதைக்களமாக கொண்டிருக்குது. துணிந்து இந்த படத்தை என் தம்பி ரா சரவணன் எடுத்திருக்கிறாரு. அனைவரும் இணைந்து ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு வாழ்த்தி பேசியிருக்கிறாரு.